ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். போன வீடியோவில் பேபி டாப் மாடல் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் பேபி டாப் மாடல் 2 பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னதாக நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு முன்னதாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்தையே எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கட்டிங் ஸ்டிச்சிங்கை பார்த்துடலாம். பேபி டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிற கிளாத்தை நீளத்தையும் அகலத்தையும் அளவு பார்த்துடலாம். நீளம் 10.25 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 10 இன்ச் எடுத்திருக்கேன். 2 கிளாத் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 கிளாத் இருக்குது. உள் சைடையும் ஒரே மாதிரி வச்சுட்டு வெளி சைடையும் பின்புறமாக வெளி சைடும் வச்சுருக்கேன். நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 4 பீஸாக கட் பண்ணாமல் ஒரே பீஸாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பைப்பிங் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.25 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். 1.25 இன்ச் அகலம். நீளம் நம்மளோட ஆப்ஷன் தான். நமக்கு நாட் கட்டுறதுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு அளவு எடுத்துக்கலாம். நான் 28.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 2 கிளாத்தை நீளத்தையும் அகலத்தையும் ஒரே அளவில் 2 கிளாத் இப்படி வச்சுருக்கேன். இந்த 2 கிளாத்தை இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நெக் பகுதியை அளவெடுத்துக்கலாம். நெக் போர்ஷன் 1.5 இன்ச்சுக்கு அளவெடுக்கிறேன். ஷோல்டருடைய அகலம் 2.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஆர்ம்ஸுடைய நீளத்தை 3.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுறேன். அப்படியே ஒரு வளைவு கொடுத்துடலாம். ஆர்ம்ஸ் பகுதி நெக் பகுதி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். பண்ணினதுக்கு பிறகு ரவுண்டாக வளைவு கொடுத்துடலாம். இனி கட்டிங் பண்ணிடலாம். நெக் பகுதியும் ஆர்ம் பகுதியும் கட் பண்ணியாச்சு. இனி ஸ்டிச்சிங்க்கு நம்ம போயிடலாம். இப்போ கட் பண்ண கிளாத்தை இப்படி தனித்தனியாக எடுத்துக்கலாம். 2 கிளாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு பிறகு ஒரு கிளாத்தை பின் பக்கத்துக்காக சென்டரில் கட் பண்ண வேண்டாம். முன்பகுதியை இந்த பேபி டாப்புக்கு முன்பக்கத்தில் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் இப்படி 2ஆக மடித்து போட்டு முன்பக்க பீஸை இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டராக கட் பண்ணினதை 2ஆக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது கழுத்து பகுதி, இது ஆம் பகுதி. இப்போது ஃபஸ்ட்டாக இந்த முன்பகுதியில் கழுத்துடைய உள் பக்கத்தில் இது உங்களுக்கு வெளிப்பக்கத்துக்கும் உள் பக்கத்துக்கும் மாறி போகாமல் இருக்கிறதுக்காக ஆம் பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது கழுத்து பகுதி இருக்கிற இடத்த இந்த மாதிரி இன்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரெண்டும் ஒரே மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா அப்போ கரெக்டாக தான் கழுத்து பகுதி இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக இப்படி இன்ட்டு போட்டுக்கலாம். 2 பீஸில் ஒரு பீஸ் எடுத்து கழுத்துடைய பக்கத்தில் ஒரு மடி மடித்து இன்னொரு மடி மடிச்சுக்கிறேன். 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சைடு கழுத்து பக்கத்தை 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கழுத்துடைய முன் பக்கத்தில் 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். முன் பக்கத்தில் 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பேக் பீஸில் இது வந்து உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்துக்குங்க. இந்த கழுத்து பகுதிக்கு நேராக, அதே மாதிரி இன்னொரு கழுத்து பகுதியும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. வச்சதுக்கு பிறகு இப்போ வந்து கரெக்டாக இப்படி வச்சு பார்த்ததுக்கு பிறகு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ரெண்டையும் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஷோல்டரை 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கிங்க. இப்போ ஷோல்டரை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷோல்டரை ஸ்டிச் பண்ணினதும் இந்த மாதிரி இப்படி முன்பக்கமாக எடுத்துக்குங்க. இது வந்து இப்போது டிசைன் போட்ட வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. இதுக்கு பிறகு இந்த நெக்கோட ஒரு பக்கத்தை எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நெக்கோட ஒரு சைடிலிருந்து இந்த மாதிரி ஒரு மடியை மடித்து அடுத்ததாக 2வது மடி மடிச்சுக்குங்க. சப்போஸ் 2 மடி மடித்து ஒரே ஸ்டிச்சிங் வரல அப்படின்னா, போன கிளாஸில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு மடி மடித்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் முடித்ததுக்கு பிறகு 2வது மடி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுற்றி வர கழுத்தை 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக ஆம் பகுதியை 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துடைய ஆம் பகுதியை 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இன்னொரு ஆம்கோலையும் 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முன்பக்கத்தை 2ஆக கட் பண்ணதுக்கு பிறகு முன் ஓப்பன் சைடை 2 மடி மடித்து ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஷோல்டர் பகுதியை ஜாயின் பண்ணோம். அதுக்கு பிறகு சுற்றி வர கழுத்துடைய சுற்றளவை 2 மடி மடித்து ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு பிறகு ஆம் பகுதியை 2 மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு இப்போ வந்து உள்பக்கமாக கிளாத் இருக்குது. இப்படியே பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு அப்படியே திருப்பிட்டு ஆம் பகுதியை 1/4 இன்ச்சுக்கு 2 பக்கத்துலேயும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆம் பகுதியும் ஒரே மாதிரி பிடிச்சதுக்கு பிறகு 1/4 இன்ச்சுக்கு 2 ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஒரு பக்கம் 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இன்னொரு பக்கம் 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர் பக்கத்தை ஒரே மாதிரி ஆம் பகுதியை பிடிச்சதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு முன்பக்கமாக திருப்பிடலாம். வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு பிறகு ஒரே அளவில் இருக்குதாங்கிறத இப்படி நேராக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது. சப்போஸ் கீழே வந்து ஒரு துணி மேலேயும் ஒரு துணி கீழேயும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி
முன்பக்கமாக இப்படி துணியை வைக்கும்போதே ஒரே சரிசமமாக கட் பண்ணி விட்டுக்குங்க. அளவுகளை பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு சைடு கார்னர் பகுதி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இது வந்து உள்பக்கமாக இருக்குது. இந்த ஸ்டிச்சிங் இருக்குது பாருங்கள். உள்பக்கமாக ஒரு மடி மடித்து திரும்பவும் 2வது மடி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. டாப் ரெடி. டாப்புடைய நாட் ரெடி பண்ணிடலாம். நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து 1/4 இன்ச் ஓரமாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இந்த பைப்பிங் எப்படி திருப்பலாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பின்னூசி எடுத்துக்குங்க. இந்த பின்னூசியை இந்த மாதிரி வெளிப்பக்கமாகவே இந்த ஸ்டிச்சிங் இருக்கிற பக்கத்துலேயே கொஞ்சமாக கிளாத்தில் விட்டு இப்படி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணினதுக்கு பிறகு பின்னுடைய பேக் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்ஸ் இந்த சைடை இந்த மாதிரி பைப்பிங்குடைய உள் பக்கமாக திருப்பிடலாம். இப்படி திருப்பினா இந்த மாதிரி வரும். வலது கையில் பின்னை பிடிச்சிக்குங்க. இடது கையில் இந்த மாதிரி கிளாத்தை இப்படி தள்ளிகிட்டே இருந்திங்கன்னா கிளாத் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். உள்ளே வர வர இந்த மாதிரி பின் பக்கமாக இப்படி கிளாத்தை இழுத்து விட்டுக்குங்க. இதே மாதிரி செஞ்சிட்டு இருந்திங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் இருக்கிற பக்கம் உள் பக்கமாக போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிடலாம். அந்த மாதிரி பைப்பிங்க இப்போது வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. இந்த பைப்பிங்கை திருப்பினதுக்கு பிறகு இந்த மாதிரி 4 மடிப்பாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்துடைய நீளம் 2.5 இன்ச் நீளம், 2.5 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குமே பெல் ஸ்டிச் பண்ணிடலாம். பெல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சதுரமாக 2.5 அகலம் 2.5 நீளத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற பீஸை இந்த மாதிரி கிராஸாக மடித்ததுக்கு பிறகு இப்போது இந்த பைப்பிங்கை சென்டரில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பப்ஸுக்கு மடிக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணினதுக்கு பிறகு இங்கிருந்து 2 ஸ்டிச் பண்ணி இப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணிடுறேன். முடிக்கும்போது 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த கார்னர் பகுதியும் இந்த பைப்பிங் இடத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கு பிறகு இந்த பெல்லை இப்படி முன்பக்கமாக திருப்பிடலாம். இப்படி திருப்பினோம்னா ஃபினிஷிங் இதுதான். இந்த மாதிரி மீதி 3 நாட்டையுமே பெல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த மாதிரி சதுரமான பீஸை இப்படி கிராஸில் மடித்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டிச் பைப்பிங்கை இந்த மாதிரி சென்டரில் வச்சு இப்படி ஒரு மடி மடித்து இப்படி நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இப்படி டாப்புடைய முன்பக்கத்தை இந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு சைடு இருக்கிற முன்பக்கத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுட்டு இப்படி முன்பக்கமாக வச்சு எந்த இடத்துல நாட்டை ஸ்டிச் பண்ணலாங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் வச்சுக்கலாம். கார்னரில் வச்சதுக்கு பிறகு கார்னர் பகுதியிலிருந்து 3.5 இன்ச்சுக்கு அளவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முன்பக்கத்துக்கும்
மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த பைப்பிங்கை இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கிற பக்கம் உள்பக்கம், இந்த உள்பக்கத்தில் இந்த பைப்பிங்கை இந்த மாதிரி வச்சு 2-3 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட்டை நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த நாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2-3 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு 2 நாட் வச்ச மாதிரியே இந்த மார்க் பண்ண இன்னொரு பக்கத்துலேயும் 2 நாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 நாட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது பேபி டாப் 2 ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.